சாமி நான் அப்புறம் வந்து பேசுறேம்மா, எனக்கு நேரம் ஆச்சு. நீ என்கிட்ட இருந்து தப்ப முடியாது கண்ணா. நீ ஏதோ ஒரு வேலையை மறந்துட்டு போற. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தீங்க, அதை அப்படியே வச்சுட்டு போற பாரு. எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வச்சுட்டு போ. அவங்க யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எல்லாருமே டேகோட ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக எல்லா வேலையும் நானே செய்யணும்? ஆனா நீ அவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தல்ல, அது மட்டும் இல்லாம டேக் இங்க வரவே இல்லை. என்னால இது ஒத்துக்கவே முடியாது. அவங்க எல்லாரும் என்ன விட பெரியவங்க, அவங்க தான் க்ளீன் பண்ணணும். போதும், விவாதம் பண்ணாத சாமி. ஒழுங்கா எடுத்து வச்சுட்டு போ. ஆனா எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா வேலையை சீக்கிரம் முடி. நீ எவ்வளவு லேட் பண்றியோ அவ்வளோ லேட்டா அங்க போவ. நான் சொல்றது எங்க கேக்குறாங்க? எனக்கு கேக்குது சாமி. இங்க பாஸ் பண்ணு. இப்பதான் வரியா சாமி? என்னாச்சு, ஏன் இவ்வளவு லேட்டு? நீ ஜோயை விட லேட்டா வர ஆரம்பிச்சிட்ட. இது கண்டிப்பா நல்லது கிடையாது. லூனா, நான் எப்பவுமே எல்லாம் லேட்டா வர மாட்டேன். ஆமா, நீ மட்டும் ஒழுங்கா வந்துருவியா? ஏதாவது வேலை இருந்தா மட்டும்தான் நான் அப்படி லேட்டா வருவேன். என்னாச்சு சாமி, ஏன் கோவமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? டேகோட எல்லா வேலையும் என்ன செய்ய சொல்றாங்க? அவன் எதுவுமே க்ளீன் பண்ணாம போயிட்டான். வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்றேன். எங்க வீட்லயும் எப்பவுமே இதேதான் நடக்கும். ஆனா நான் க்ளீன் பண்ணனா என்னோட தங்கச்சி டேபிள் எல்லாத்தையும் செட் பண்ணி வைப்பா. நான் எங்க வீட்ல இத பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். நாங்க எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி. சரி, பிராக்டிஸ் பண்ணுவோம். பாத்திரம் வாஷ் பண்றதுல தான் எனக்கு என் தங்கச்சிக்கு பிரச்சனை வரும். புரியுது. என் பிரேஸ்லெட் காணோம். அது என்னோட தங்கச்சியோட இது. அது கிடைக்கலன்னா எனக்கு ஒன்னுடுவா. இங்கதான் எங்கயாவது இருக்கும், நல்லா தேடி பாரு. மேல ஏதாவது விழுந்திருக்கா? நான் போய் பாக்குறேன். ஹே லூனா, நீ இதத்தான் தேடிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இது என்னோட பிரேஸ்லெட். கிடைச்சிருச்சு. நன்றி ஸ்லை. இட்ஸ் மை ப்ளஷர். சரி, நீ சும்மா இந்த உதவியெல்லாம் செய்ய மாட்டீங்க. என்னன்னு சொல்லு. இல்ல பொண்ணும் ஒண்ணும் இல்ல. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும் ஸ்லை. நீ ஏதாவது செஞ்சனா அதுக்கு ஏதாவது நீ எதிர்பார்ப்ப. இந்த மாதிரி நல்லதெல்லாம் செய்ய மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவன் கிடையாது. அப்புறமா பார்க்கலாம். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது உண்மையாவே ஸ்லை தானா இல்ல கனவா? இல்ல, இது ஸ்லையோட ட்வின் பிரதரா? சரி விடுங்க, அவனை பத்தி யோசிச்சா நம்ம குழம்பிடுவோம். அடேங்கப்பா, உங்க திறமைய பாத்தீங்களா? ஹேய், இத கொஞ்சம் பாருங்க. ஹேய் ஜாக்கிரதை. வாவ், நிஞ்சஸ் உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா செயல்படுறாங்க. ஆமா, நாளைக்கு நம்மளோட மேட்ச் இவங்க கூட தான். சரி, எல்லாரும் கவனமா கேளுங்க. நாளைக்கு மேட்ச் நடக்கும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். அதனால போட்டியை நான் கேன்சல் பண்றேன். என்ன சொல்றீங்க? இப்படி பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு. பால், இந்த போட்டி எப்படியாவது நடந்தே ஆகணும். அடுத்த வாரம் நாம விளையாடிக்கலாம். லீலா சொல்ற மாதிரியே செய்வோம். அடுத்த வாரம் நாங்க யாரும் ஊர்ல இருக்க மாட்டோம். ஓ, அது சரி. இந்த விஷயத்த நான் மறந்துட்டேன். நமக்கு வேற வழியே இல்ல. நாம நாளைக்கே மேட்ச விளையாடலாம். ஆனா நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல ரெஃபரியா என்னால கலந்துக்க முடியாது. வேற யார் இருக்காங்க? டேக் இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, கண்டிப்பா அவன் நியாயமா நடந்துப்பான். இத பாருங்க, ஏதாவது தப்பு நடந்தா இந்த மேட்ச நான் கணக்குல எடுத்துக்கவே மாட்டேன். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாக்கிரதையா விளையாடுங்க. எனக்கு என்னமோ இது தப்பா படுது. அதாவது பால் எப்போ அந்த டீமுக்கு சப்போர்ட்டாவே பேசுறாரு. அவர் சொல்ற ரெஃபரி அந்த டீமோட கோச். இந்த போட்டி நியாயமா நடக்க வாய்ப்பே இல்ல. டேக் ரொம்ப நியாயமா விளையாடுவான். அவன் கண்டிப்பா யாரையும் ஏமாத்த மாட்டான். நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. அவர் ரெஃபரியா இருந்தா அவங்க டீமுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவான். உதாரணத்துக்கு நாங்க விளையாடுற மேட்ச்ல ரால்ஃப் ரெஃபரியா போடுவீங்களா? மாட்டீங்கல்ல. அப்படி போட்டா அவன் கண்டிப்பா எங்களுக்கு தான் சாதகமா இருப்பான். ஆமா, அதுவும் சரிதான். அந்த நிலைமையில யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க டீமுக்கு சாதகமா செயல்படுத்த டேக நம்ம குத்தமே சொல்ல முடியாது. இப்ப நாம வேற ஒரு ரெஃபரியை தேடணும். அவன் ரெண்டு டீமுக்கும் சம்பந்தம் இல்லாதவனா இருக்கணும். நான் ரெஃபரியா இருக்கலாமா? அது ஒத்துக்கவே முடியாது. அது சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது வழி தேடணும். சரி, ஓகே, ஓட்டிங்ல செலக்ட் பண்ணுவோம். நல்ல ஐடியா. யார் இதல கலந்துக்கிறீங்க? என்னது, நானா? இல்ல, இருக்கவங்க எப்படி விளையாடுவாங்க உனக்கு நல்லாவே தெரியல. ஆனா நான் எதுக்காக ரெஃபரியா இருக்கணும்? நீயே இருக்கலாம்ல. இல்ல, முடியாது. என்ன சமீ நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஹேண்ட்பால், நீ ஓட் போடு. அடுத்த ஃபேட் நீதான். ஏய் பாருங்க, டேக் வந்துட்டான். டேக் வந்த மாதிரி தெரியலையே. ஏய் ஸ்லை, நீ என்ன முயற்சி பண்ற? ஓ சாரி, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். டேக் இங்க வரவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ல வர சமி? ஸ்லை அந்த கேப்சூல் தொடறத நான் பார்த்தேன். அவன் கண்டிப்பா ஏதோ பண்ணிருக்கான். அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஸ்லை பண்ணத வேற யாராவது பாத்தீங்களா? ஓ இல்ல, நாங்க எல்லாரும் டேக தேடிட்டு இந்த இருந்தோம். போட்டிக்கு டேக் ரெஃபரியா இருக்கணும் தான் சாமி இப்படி எல்லாம் பண்றான். போத நிறுத்துங்க. ஓட்டிங்க முடிச்சாகணும்.
எனக்கு என்னமோ ஸ்லை தான் இதுல ஜெயிச்சிருக்கான்னு தோணுது. ஸ்லை ரெஃப்ரியா நம்மளால கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. ஒருவேளை அவன் நல்லவனா மாறி இருப்பானோ? ஏன்னா இன்னைக்கு காலையில என்னோட பிரேஸ்லெட்டை கண்டுபிடிச்சு கொடுத்தானே. ஆமா, ஆனா அவன் நல்லவனா மாறிட்டான்னு நம்ம எப்படி நம்புறது? எதுக்காக அப்படி நினைக்கணும்? லூனா சொல்றதும் சரியா இருக்கலாம்ல. லீலா, சேலஞ்ச் என்னன்னு சொல்லு. ஓகே, நாளைக்கு நடக்க போற போட்டியில கோல்ஸ நாம உயரமான செவத்துல வைக்க போறோம். ஸ்லை, நாளைக்கு மேட்ச்ல நீ தான் ரெஃபரியா இருக்க போற. அதனால இந்த சேலஞ்ச பத்தி நீ என்ன நினைக்கிற? ஓ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி த டீம், நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம போட்டி எங்க வச்சுக்கலாம்னு சொல்றியா? நாளைக்கு போட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயும் ப்ரொமனைட்லயும் விளையாட போறோம். அங்கதான் நிறைய இடம் இருக்கும். வெரி குட். நாளைக்கு போட்டி ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லை, இந்த விசில பிடி. குட் பை. பால் நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாரு. அதனால தான் அவர் நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போறாரு. என்ன சொல்ற? அது எதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்? நீ பணத்தை பார்த்த ஸ்லை. நீ ரெஃப்ரியை ஏமாத்திருக்க. ரெஃபரியை அவமானப்படுத்த கூடாது. அப்படி பண்ணா உன்னை போட்டியில இருந்து தூக்கிடுவேன். தெரியும்ல உனக்கு. சும்மா கதை விடாத. உன்னால அப்படிலாம் பண்ண முடியாது. போட்டிக்கு நான் தான் ரெஃபரி. நான் நினைச்சேன் என்ன வேணாலும் பண்ணுவேன். போட்டி தான் இன்னும் ஆரம்பிக்கலையே, அப்புறம் எப்படி ரெஃப்ரி ஆவ? அதுவும் சரிதான். அப்படின்னா நாளைக்கு போட்டியில சந்திக்கலாம். நீ கவலைப்படாத சாமி, இது அற்புதமான சேலஞ்ச். ஆனா இப்ப நமக்கு பிரச்சனை அந்த ஸ்லை தான். எனக்கு என்னமோ இந்த சேலஞ்சில ஏதோ வில்லங்க இருக்கும்னு தோணுது. நான் எப்படி கோலை தடுத்து நிறுத்துவேன் சொல்லுங்க? ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். நாளைக்கு என்ன சேலஞ்ச்? செவுத்துல தான் கோல் போஸ்ட் இருக்கு, அதுல தான் கோல் போடணும். உன்னால இப்ப அந்த ஸ்லை ரெஃப்ரி ஆயிட்டான். எனக்கு யாராவது விளக்கமா சொல்றீங்களா? பால் நாளைக்கு இருக்க மாட்டாரு. மேட்சுக்கு ரெஃப்ரி இல்ல. முதல்ல உன்ன ரெஃப்ரியா போகணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நீ சமியோட அண்ணன், எங்க டீமோட கோச்னு சொல்லி ஸ்லை தடுத்துட்டான். அந்த ஓட்டிங்ல ஸ்லைய தான் எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்க. அவன் ஏமாத்துனா, அது எங்களால நிரூபிக்க முடியல. நீ மட்டும் சீக்கிரமா வந்திருந்தீனா நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கலாம். நான் இவ்வளவு நேரம் கிளாஸ்ல இருந்தேன். நடந்து முடிஞ்ச விஷயங்களை யாரால மாத்த முடியும்? நாளைக்கு நடக்க போற போட்டிக்கு கவனமா பிராக்டிஸ் பண்ணணும். கிரெக் ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. அப்புறம் ஜோயே, இந்த கோல்ஸை எப்படியாவது தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணி ஆகணும். ஏன்னா நிஞ்சாஸ் எப்படி காத்துல பறந்து விளையாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கூட தான் காத்துல நல்லா பறப்பேன். இப்ப பாருங்க. ஏய், என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த போட்டி ரொம்ப சுலபமா இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் இந்த சர்க்கிள்ஸ் நல்லா தெரியுதா? முதல்ல இதை வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். போக போக சின்ன சர்க்கிளா மாத்தினா அவங்களால நல்லா எய்ம் பண்ண முடியும். ஓகே, நான் ஆரம்பிக்கிறேன். நல்ல ஷாட் சாமி. ஆனா சின்ன சர்க்கிளா இருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்ப. சரி, ஓகே, நான் இப்ப முயற்சி பண்றேன். பிரமாதம் கிரெக். ஆனா ஜோயே, நீ இதை எப்படி தடுத்து நிறுத்த போற? என்னால நிஞ்சாஸ் மாதிரி கண்டிப்பா காத்துல பறக்க முடியாது. ஆனாலும் அதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்ப நான் ஷூட் பண்றேன். நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க போல இருக்கு. அவங்க எப்படி விளையாண்டா என்ன, கண்டிப்பா நாளைக்கு அவங்க தோக்க தானே போறாங்க. ஆமா, எல்லாம் என் கையில தான் இருக்கு. இது போதும். பிரமாதம். நமக்கு தேவையானதெல்லாம் இங்க இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜோய்? ஒரு திறந்து பாருங்க. நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கே புரியும். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே ஜோயே? பிரச்சனையே இல்ல. ஏன்னா நான் சர்க்கஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க. ஆனா சரி, உன் திறமைய பாத்துருவோம். நீ பார்க்கவே இல்ல. ஆனா எப்படி தடுத்த? இப்ப நான் ஷூட் பண்றேன். சரி ஜோய், முடிஞ்சா இதை தடு பார்க்கலாம். தடுத்துட்டான். பிரமாதமான செயல். சரி ஜோய், முடிஞ்சதை எப்படி பாப்போம். இது ரொம்ப ஈஸி. ஆனாலும் கொஞ்சம் பாராட்டலாம்ல. பிரமாதம், பிரமாதம் ஜோயே. ஆனா நாளைக்கு போட்டியில இதெல்லாம் போட்டுக்கிட்டு விளையாட கூடாதுல. கரெக்ட் தானே ஸ்லை? அதுவும் சரிதான். இதெல்லாம் போட்டுட்டு விளையாட கூடாது. என்னது? ஆனா இதெல்லாம் ரூல்ஸ்ல கிடையவே கிடையாது. ஆனா நாளைக்கு நான் தான் ரெஃபரி. நான் சொல்றதா நீ கேட்கணும். இத நாளைக்கு ரூல்ஸ். இத போட்டுக்க கூடாது. வந்துட்டானுங்க பெருசா. நீ ஏதாவது பேசலாம்ல. ஸ்லை தான் நாளைக்கு ரெஃபரி சாமி. நாளைக்கு போட்டிக்கான ரூல்ஸ் அவனே தேர்ந்தெடுக்கலாம். நாம எதுவும் பண்ண முடியாது. இது ரொம்ப அநியாயம். ஸ்லை மாறிட்டான்னு யாரோ சொன்னீங்களே. சரி விடு, நான் தப்பா சொல்லிட்டேன். நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நம்ம தோக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண போறான். இத பத்தி பால் கிட்ட பேசணும். பால் கிட்டயா? இப்ப நீ போய் பேசினீன்னா நாளைக்கு மேட்சையே அவர் கேன்சல் பண்ணிடுவாரு. என்ன சொல்றதும் சரிதான். இப்படிப்பட்ட நிலைமையில நாம விளையாடிதான் ஆகணுமா? ஆனா பால் நாளைக்கு மேட்சை கேன்சல் பண்ணிட்டாருன்னா அடுத்த வாரம் நம்ம எந்த டீமோட விளையாடுறது? நம்ம போட்டியில இருந்து விலக வேண்டி வரும். ஆனா இப்படிப்பட்ட மேட்ச்ல விளையாடுறதுக்கு நம்ம பால் கிட்ட பேசுறது தான் நல்லது. இதை இப்படியே விடக்கூடாது. ஹே சாமி, நீ எங்க போற? ஏன
ஈனஸ் நில்லு. நீ பேச வேணான்னு தோணுது. நாளைக்கு ஸ்லைனால அசிங்க பண்ணணும்னு நினைக்கிறியா? நீ தானே சொன்ன சாமி, நம்ம தோக்கறதுக்காக ஸ்லை என்ன வேணாலும் பண்ணுவான்னு. நம்ம டீம் தோக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீ போய் இத பால் கிட்ட சொன்னா ஒரு மேட்ச் கேன்சல் பண்ணிடுவாரு. நமக்கு வேற வழியே இல்ல, அதுதான் சரி. நான் உன்னை விட மாட்டேன் ஈனஸ். என்னது? நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? நான் தான் டீமோட கேப்டன். என் பேச்சு மீறி நீ ஏதாவது பண்ணினா நான் உன்னை டீமை விட்டு விலக்கிடுவேன். என்னது? நீயே ஸ்லை மாதிரி தான் நடந்துக்கற. அப்ப ஏன் அவனை பத்தி பேசுற? கேப்டனா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காத. சமி, ஈனஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து முடிவெடுக்கணும். நாம வோட்டிங் வச்சுக்கலாமா? நல்ல யோசனை. பால் கிட்ட சொல்லி இந்த மேட்சை கேன்சல் பண்றதுக்கு யாரெல்லாம் ஒத்துக்கறீங்க? நான் எதுவும் பண்ண வேணா, நாளைக்கு போட்டியை விளையாடலாம்னு யார் சொல்றீங்க? என்ன மன்னிச்சிடு ஈனஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. நான் தலையிடல. எனக்கு நேரம் ஆச்சு. நான் இப்ப வீட்டுக்கு போறேன். நாளைக்கு சந்திக்கலாம். நம்ம முடிவெடுத்ததுல எந்த தப்பும் இல்லையே. ஏன் இவ இப்படி பண்றா? அவங்க எல்லாம் சண்டை போறத பார்த்தா கண்டிப்பா நாளைக்கு தோத்துருவாங்க தான் நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள்ல இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால்ல 4 டீம் தான் இருக்க போகுது. நல்லா செயல்படுற ஸ்லை. நீ தான் எப்பவுமே பெஸ்ட். ஹே சாமி, நீ வரலையா? என்ன தனியா விடலூனா? நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க ஆசைப்படுறேன். ஓகே, நீ தனியாவே இரு. நாளைக்கு சந்திக்கலாம். ஏதாவது பிரச்சனையா கேப்டன்? நீதான் என்னோட பிரச்சனையே. டென்ஷன் ஆகாத, முடிவை நான் இப்பவே சொல்றேன். நாளைக்கு நடக்க போற போட்டியில நீங்க கண்டிப்பா தோக்கதான் போறீங்க. ஓகே, அத நாம நாளைக்கு பாத்துக்கலாம். அவன் பேச்செல்லாம் கண்டுக்காத. சாமி, டேகுக்கு உதவி பண்ணு. இல்ல முடியாது. நேத்து அவனோட பொருள் எல்லாம் நான் தானே கிளீன் பண்ணி எடுத்து வச்சேன். அவ இன்னைக்கு டேபிள கிளீன் பண்ணட்டுமே. பேசும்போது பார்த்து பேசணும் சாமி. நீ பேசுற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்பெல்லாம் யாரையும் மதிக்க மாட்டேங்கிற. தயவு செஞ்சு நிறுத்துங்கம்மா. நாளைக்கு மேட்ச்ல ஸ்லைதா ரெஃப்ரியா இருக்க போறான். நாளைக்கு நாங்க மேட்ச்ல தோக்கணும்ன்றதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். எனக்கு அதான் பயமா இருக்கு. இது நியாயமான்னு நீங்களே சொல்லுங்க. நியாயம் இல்லதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் ஒன்னா விளையாடினா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதுவும் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஈனஸுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். நான் கோவத்துல சில விஷயங்கள் பேசிட்டேன். ஏன்னா அவ பால் கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல. ஏன் போட்டி ரத்தாகும்னு பயப்படுறியா? அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? அந்த போட்டி நியாயமா நடக்காதுன்னா அந்த போட்டியை கேன்சல் பண்றதுதான் நல்லது. என்ன மேட்சை கேன்சல் பண்ணணுமா? அநியாயம் நடக்கிற இடத்துல நாம நியாயமா இருந்தாலே போதும்னு தான் நான் சொல்லுவேன். தப்பு நடக்க போறதுன்னு தெரிஞ்சும் நாம அதுல ஈடுபடுறது தப்பு. புத்திசாலியா இருந்தா அந்த போட்டியை கேன்சல் பண்றதுதான் நல்லது. இந்த டீமுக்கு நீதான் கேப்டன். அதனால உன் டீமுக்கு எது நல்லதுன்னு நீதான் முடிவெடுக்கணும் சாமி. புரிஞ்சுதா? பேசுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. முதல்ல நீ ஈனஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டா பிரச்சனை முடியும்னு நினைக்கிறேன். நல்ல யோசனை தான் டேக். நீ சொல்றதும் சரிதான். நாளைக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவகிட்ட பேசணும். பிரமாதம், உன் பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சாச்சு. நீ போய் டேகுக்கு உதவி பண்ணு. ஈனஸ், ஈனஸ், நேத்து நான் அப்படி பேசிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு. நான் பேசினது எல்லாத்தையும் மறந்துரு ப்ளீஸ் ஈனஸ். பரவாயில்ல விடு. தேங்க் யூ. ஹேய், எல்லாரும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போட்டியில விளையாட வந்தீங்களா இல்ல அங்க நின்னு பேச வந்தீங்களா? எல்லாரும் பொசிஷனுக்கு போக. சரி, கோல் போஸ்ட் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த டீமுக்கான கோல் போஸ்ட் கிரீன் ஹவுஸ் மேல இருக்கு. நிஞ்சாவோட கோல் போஸ்ட் எங்கன்னா அதோ அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மேல வைக்கலாம். என்னது? ஆனா நீ தேர்ந்தெடுத்த கோல்ஸ் எதுவுமே சரியில்லை ஸ்லை. நீ இப்படி நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. இங்க பாரு, இந்த போட்டிக்கு நான் தான் ரெஃபரி. நான் சொல்றதுதான் ரூல்ஸ், புரியுதா? அது மட்டும் இல்ல, நீ ரெஃபரி கிட்டே திமுறா பேசுனதுனால நிஞ்சாஸ் போடுற ஒவ்வொரு கோலுக்கும் 2 பாயிண்ட் கிடைக்கும். அதனால இனிமேலாவது எந்த விஷயத்திலயும் மூக்க நுழைக்காம இரு. இதெல்லாம் என்ன ரூல்? பண்ணக்கூடாது. பால் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. என்ன ஏதாவது பிரச்சனையா சாமி? ஏதாவது சொல்ல வரியா? ஆனா அதுக்கு முன்னாடி 4 வாட்டி யோசிச்சுக்கோ. அதுக்கப்புறம் பெண் விளைவுகள் மோசமா இருக்கும். இது உண்மையிலே ரொம்ப மோசமான ரூல் தான் ஸ்லை. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் உங்க பொசிஷனுக்கு போக. சாமி லீலா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? நல்ல முயற்சி. நன்றி. மேவல், அவனை தடுத்து நிறுத்து. அது ரொம்ப கஷ்டம். வேகமா போலாம். முடிஞ்சா தடுத்து பாருங்க. கிரேக், நீ பண்ணது ஃபவுல். நிஞ்சாஸ் பால் எடுத்துக்கங்க. என்ன? நான் எதுவும் பண்ணல. நீ பால ரொம்ப நேரமா வச்சிருக்காது தப்பு. நிஞ்சாஸ் பால் எடுத்துக்கோங்க. போக. மேவல், நீ பாத்துக்கோ. சீக்கிரம் ஷூட் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை விட மாட்டேன்.
எப்படி தடுத்து பாத்தியா? திரும்ப நிஞ்சாஸ் கிட்ட பால கொடுக்க. ஏன் கொடுக்கணும்? நீ ஃபவுல் பண்ண. ஆனா நான் எதுவும். இங்க பாரு, ரெஃப்ரி எதிர்த்து பேசினா போட்டியில இருந்து விலக்கிடுவேன். போட்டி ஆரம்பிங்க. சுண்டேஷ் பாஸ் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். ஹே ஜாகிரதை சாமி. நான் பாத்துக்கிறேன். இந்த இனஸ். லூனா. சாமி நீ பாத்துக்கோ. சூப்பர் லூனா. ஹே ஜாகிரதை. கவலைப்படாத. கிரேக். சீக்கிரம் சிவா, கோல் போஸ்ட் கிட்ட போ. எஸ், குட். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது டேக்கிள் பண்ணி எனக்கு பாஸ் பண்ணு. இன்னும் வேகமா ஓடணும். சாமி நீ தான் டேக்கிள் பண்ண முடியும். முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க. இந்த கோலை நான் எப்படி தடுப்பேன்? நிஞ்சாஸ் இந்த போட்டியில 2 கோல் போட்டிருக்காங்க. ஆனா இதுதானே எங்களோட முதல் கோல். ஒரு கோலுக்கு 2 பாயிண்ட்னு சொன்னல. நாங்க அந்த ரூலுக்கு ஒத்துக்கலன்னு மறந்துட்டியா? உன்கிட்ட யாரும் அனுமதி கேட்கல. இது ரெஃப்ரியோட முடிவு. உன்னோட வேலையை மட்டும் பாரு. ரெஃப்ரியோட முடிவுகள் சரியா இல்லன்னு தோணுச்சுனா என்ன பண்றது? என்ன ரெஃப்ரியை செலக்ட் பண்ணவங்க கிட்டயே நீங்க கேட்கலாமே. நீங்க தானே என்ன செலக்ட் பண்ணீங்க. ஜோய் எனக்கு பாஸ் பண்ணு. சாமி லீலா பின்னாடி இருக்கா. ரொம்ப நன்றி. அடடா மறுபடியுமா? பிரமாதமான சேவ் ஜோய். ஜோய் ஓன் கோல் அடிச்சிருக்கா. அதனால நிஞ்சாஸ்க்கு 4 பாயிண்ட். தி டீம் 0 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஆனா நான் தான் பால தடுத்துட்டேனே. ரெஃப்ரியை மாத்துங்க. ரொம்ப அநியாயம். நான் நிக்கிற இடத்துக்கு வந்து பாருங்க. அந்த பால் கோல் மாதிரி தான் இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன். ஏன்னா அந்த பால் கோல்குள்ளே போகல. ஜோய் அதை முன்னாடியே தடுத்துட்டான். பேச்ச குறைங்க, விளையாட்ட ஆரம்பிங்க. ஜோயே பால போடு. பாஸ் பண்ணு ஜோய். லூனா லாட் பின்னாடி இருக்கா. நான் அவனை பாத்துக்கிறேன். சாமி ஜாக்கிரதை. பின்னாடி 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. நிறுத்தணும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹாஃப் டைம் நிஞ்சாஸ் 4 கோல் அடிச்சிருக்காங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல. இனேச பால் கிட்ட பேச விட்டுருக்கணும். அதான் சரின்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல விளையாடுறதே சுத்த வேஸ்ட் தான். நம்ம போய் நிஞ்சாஸ் கிட்ட பேசலாமா? அவங்க கிட்ட பேசினா ஏதாவது யோசனை கிடைக்கும்ல. நல்ல யோசனை. நாங்க ஒத்துக்கிறோம், இந்த போட்டி நியாயமாவே நடக்கல. எங்களுக்கும் இப்படி எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸ்லையை நாம தானே தேர்ந்தெடுத்தோம். அவனை தேர்ந்தெடுத்ததை நம்மளால மாத்த முடியாதே. ஆனா இப்படி அவன் இஷ்டத்துக்கு ரூல்ஸ் மாத்துறத பார்த்துட்டு நம்மளால எப்படி சும்மா இருக்க முடியும்? சரியா ஆமா, நீங்க பேசுறதால எதுவும் ஆக போறது இல்ல. இன்னொரு ஹாஃப் டைம் பாக்கி இருக்குங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க. ஆனா நம்ம தோக்க போறோம் டாக். அதனால என்ன இப்ப? நிஞ்சா சொல்றதும் சரிதான். ஸ்லையர் ரெஃப்ரியா தேர்ந்தெடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? விளையாடுங்க. அப்பா என்ன சொன்னாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அநியாயத்தை எதிர்கொள்ள நாம எல்லாருமே ஒற்றுமையா நிக்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஸ்லை பண்றதெல்லாம் பாக்கும்போது நாம ஏதாவது செய்யணும். அப்படி எல்லாம் யோசிக்காத. நாம எப்பவும் போல நேர்மையா விளையாடணும். நம்ம மேல எந்த ஒரு தப்புமே இருக்க கூடாது. வாங்க, நாம யாருன்னு அவனுக்கு காட்டியே ஆகணும். அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. ஆமா, நம்ம டீமோட பலத்தை அவனுக்கு காட்டலாம். இதத்தான் நம்ம டீம் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். கம் ஆன் गाइस, போய் கலக்குங்க. எல்லாருமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. எல்லாரும் சீக்கிரம் பொசிஷனுக்கு வாங்க. லேட்டா வந்தவங்களுக்கு 2 கோல் பெனால்டி உண்டு. லூனா தான் லேட்டா வந்திருக்கா. அதனால நிஞ்சாஸ்க்கு 2 கோல். சம்மி ஏதாவது பேசு. இத பாருங்க, அவன் பேச்ச யாரும் மதிக்காம விளையாடுங்க. கம் ஆன் டீம், உங்களால முடியும். கம் ஆன், கம் ஆன் லூனா. இனஸ் அப்படி சுண்டஸ் அவ கோல் போட கூடாது. நீ தப்பான பொசிஷன்ல இருக்க. கோலுக்கு 3 மீட்டருக்கு முன்னாடி நீ இருக்க கூடாது. கம் ஆன் இனஸ், 1 2. இதோ நான் வந்துட்டேன். கோல் போட போறேன். கம் ஆன், சமய தடுத்து நிறுத்துங்க. நான் இங்க தான் இருக்கேன். சிவா வந்துட்டு பாரு. கிரேக், உடனே மிடில் பொசிஷனுக்கு போ. இந்த கோல் செல்லாத. கோல் போஸ்டுக்கு முன்னாடி ஒரு டீம்ல இருந்து 3 பேர் இருக்க கூடாது. ஆமா, கரெக்ட்டா சூப்பர். இவங்க ஜென்னியை கலாய்க்கறாங்க. கிரேக் கொஞ்சம் உதவி பண்ணு. இனஸ் லாங் பாஸ். பிரமாதம், சரியா பாஸ் பண்ண. இந்த லூனா. இந்த கிரேக். ஓ, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க பால தொட்டுட்டோம். ஜாக்கிரதை ஜோய். கவலையே படாத, நான் பாத்துக்கிறேன். கலக்கிற ஜோய். போட்டி முடிஞ்சது. நிஞ்சாஸ் 18 கோல் போட்டிருக்காங்க. நீங்க ஒரு கோலும் போடல. நிஞ்சாஸ் தி டீம் நசுக்கிட்டாங்க.
பிரமாதமா விளையாடுனீங்க. டீம் கேம்னா இதுதான். லூனா பிரமாதமா டிஃபெண்ட் பண்ண. இனஸ் நீ சூப்பரா பாஸ் பண்ண. நீங்க எல்லாரும் ஒரு டீமா இன்னைக்கு ஒற்றுமையா விளையாடுனீங்க. இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால். தோத்துட்டு பேசுற பேச்ச பாரு. இந்த போட்டியை எங்களால ஏத்துக்க முடியாது. முடியாதா? ஸ்லை மூஞ்ச பாருங்களே. எங்களுக்கு நியாயமா விளையாடி ஜெயிக்கணும். சரியா சொன்னல. இப்ப ஸ்லை என்ன பண்ண போறேன்னு பார்க்கலாம். போதா நிப்பாட்டுங்க. நீங்க சொல்றதுல ரெஃப்ரியால கேட்க முடியாது. இந்த போட்டியில நீங்க தான் ஜெயிச்சுக்க. அதனால நீங்க தான் வின்னர்ஸ். புரியுதா? எதிர்த்து பேசுனீங்க அவ்வளவுதான். என்ன புரிஞ்சுதா? நிறுத்து. ஏதாவது பிரச்சனையா? ஸ்லை ஏதாவது சொல்லணுமா? ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பால். அது வந்து போய் அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இந்த போட்டி நாம நாளைக்கு விளையாடலாம். என்ன சொல்றீங்க? ஓகே, எந்த பிரச்சனையே இல்ல. நம்ம நாளைக்கு. எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதனால உன் கூட எனக்கு பேசணும். கொஞ்சம் கூட வரியா? நீங்க என்ன பேச போறீங்க? சத்தமா இருக்கு. ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசலாம். நல்ல வேளை பால் சரியான நேரத்துக்கு வந்து அந்த ஸ்லையை தடுத்து நிறுத்தினாரு. அவன் நிலைமையை யோசிச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சரியா சொன்ன. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஸ்லை ரெஃப்ரியா இருக்க ஆசைப்பட மாட்டான்னு நினைக்கிறேன். ரெஃப்ரியா இருக்க சொல்ல யார் அழுதா?